அவருடைய குடும்ப வாழ்க்கை சரியா இருக்கா, அவன் சரியா இருக்கானா, நான் எப்படி இருப்பேன்டா நீ கேட்கக்கூடாது. ஆனால் என் தலைவன் சரியா இருக்குன்னு சொல்லி, எப்படி மேற்கத்திய கலாச்சாரத்தை, இந்த ஒருவனுக்கு ஒருத்திங்கிற கோட்பாடே இல்லாத ஒரு சமூகம், அப்படிப்பட்ட சமூகத்திலேயே தன் தலைவன் ஒழுக்கமாக இருக்க வேண்டும், தன் தலைவன் குடும்பத்தோடு இருக்க வேண்டும், தன் தலைவன் குடும்பத்தை சரியாக பார்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா குடும்பத்தை சரியா பார்த்தா தான் அவன் நாட்டை சரியா பார்ப்பான். உங்களுக்கெல்லாம் நாங்க இங்க கொடுக்குற 5000 ரூபாய் வாங்குவோம், அவ்வளவுதான். ஓட்டெல்லாம் யாரும் போட மாட்டாங்க. அடி மேல அடி வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. கரூர் பிரச்சனை இருந்து இழுக்கிறீங்கடா. இன்னும் எவ்வளவுதானே பேசுவீங்க? நீங்க என்ன வேணா பண்ணுங்க, இந்த மனசு எதுக்கெல்லாம் உடஞ்சு போக மாட்டாரு. நாங்க இருக்கிறோம் சப்போர்ட்டா. எங்க அண்ணன் நாங்க ஜெயிக்க வைப்போம். சரி விடு, 2026 ஜெயிச்சிருவாரு. அவர் வந்தா எல்லாரும் எல்லா நிலைமையும் மாறும்னு அவ்வளவு ஆசையோட இருந்தோம். நான் பேசவே கூடாதுன்னு நினைச்சேன். பர்சனல் விஷயம் எதுக்கு வெளியில கொண்டு வந்து விட்டேன், அதை ஏன் இவ்வளவு பெருசு பண்ணி அந்த அவர் பேரை டேமேஜ் பண்றதுனால உங்களுக்கு என்ன வரப்போகுது? ஏன்னா இவங்களுக்கு ஓட்டு வேணும். உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க.